14,000 ரூபா யாருக்கு இந்த ஷர்ட் இல்லை கொண்டாந்து ஒரு இல்லை எடுப்போமே வரோம் திருக்கு எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கு நினைக்கிறேன் அந்த சில வெற்றி வீட்டு மதில் இதில் எல்லாம் இந்த ஒழுங்கேறிக்கு தானே 7ஆம் ஆண்டு பிறந்தவர் 87ஆம் ஆண்டு பேர் வந்து எம்ஜிஆர் சதுக்கம். நாங்கள் என்னடா வெள்ளத்துறையில் இருக்கிற ஆல்ரெடி மீன் சந்தைக்கு நாங்கள் மீன் வாங்க வந்திருக்கோம். மீன் சந்தை கூடுதல நாங்கள் வெளியே வந்துட்டோம் பாருங்க. இதில் தான் அந்த மீன் சந்தை கூடுறது. வணக்கம், நீங்கள் மீன் வாங்க வந்துட்டீங்களா? ஒருத்தர் போக இல்லையா? அப்படி மீன் சந்தை கூடாதோ? ரைட். வளமாக கூட கூடாதோ? கூடுவாங்க மீன். மீன் இல்லையா? இந்த டைமில் நோம்பலாக எனக்கு மோட்டர் சைக்கிளில் வாடுறது பார்ப்போம். நாங்களும் சும்மா மீன் வாங்குறது தான் வந்து நாங்கள் இதில் தான் அந்த மீன் சந்தை கூடுறது. இன்னும் ஆக்களை காணையில் இப்போ 7 மணி. இனித்தான் கொஞ்சம் கொஞ்சம் வருவேன் நான் நினைக்கிறேன். இதில் ஆக்கள் எல்லாம் மீன் எடுத்துக்கொண்டு கிட்ட போய் பார்ப்போமே. நாங்கள் அந்த மிரசாவில் பார்த்தெல்லாம் பெரிய பெரிய லாஸ்ட் போட்டு மீன் பிடிக்கிற திடீர்னு அப்புறம் கிடக்கிறது அவைக்குள்ள ஒரு சின்ன சண்டை ஒன்று வேற பாதிக்குது. ஏன் இதெல்லாம் கல்லெல்லாம் வருகிற I only know one thing. We're gonna have fish for dinner today. Fish for dinner and lunch. அதுக்கு தானே மீன் சந்தைக்கு வந்து நாங்கள். I know, but sometimes fish is too. பார்த்தீங்கன்னா இதில் இந்த மீன் வியாபாரம் செய்கிறதுக்கான இந்த படங்கள் எல்லாம் இருக்கணும். இந்த படங்களை போட்டு தான் ஏலம் போடுறது. இவர் வந்து மீன் நெருக்கிறதுக்கான தராசுகளை கொண்டு வந்து இதில் கட்டுறார். இந்த தராசில் ஆட்டி தான் மீன் எல்லாத்தையும் நெருத்து ஏலத்தில் வைக்கிறது. இந்த படகு எல்லாத்தையும் கொண்டு வந்து விரிக்கணும். இன்னும் கொஞ்சம் நேரத்தில் எல்லா மீனும் வந்துடும். ஒரு 1 hour தான் கூடும். 1 hourல எல்லா மீனும் விற்று முடிஞ்சிடும். 8 மணிக்கெல்லாம் இடம் கிளியர் ஆகிடும். இப்போ 7 மணி 8 மணிக்கு இடம் கிளியர் ஆகிடும். பார்த்தீங்கன்னா இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக ஆக்கள் எல்லாம் வந்து கொண்டிருக்கீங்க. நமக்கு இப்போ ஒரு 15 நிமிஷத்துக்கு முன்னே 4-5 பேர் நின்றது. அதுக்குள்ளே இப்போ 20 பேருக்கு மேலே வந்துட்டீங்கன்னா இதில் ஒரு அக்கா ஏதோ மீன் கொண்டு வந்துருக்குறா. இந்த பட்டிக்குள்ளே இந்த அதுக்குள்ளே ஒரு மீன் ஒன்று இருக்குது. என்ன கொண்டாடுற கிட்ட போய் பார்ப்போம்.
என்ன மீன் இவ்வளோ மீனும் வந்துருக்குதுல ஆக்களெல்லாம் வரீங்க வேணும் ஒரு ஆள் தான் வந்திருக்கு சாக்களை காணையில் அதில் ஒரு மாவாரா என்னப்பா மீன் அன்றைக்கி அவ்வளோ பேருக்கும் இந்த ஒரு கூட மீன் தான் கிடக்கு நேற்று சென்னதி விரதம்னுடைய ஒருத்தர் மீனுக்கு போயில என்ன சமாளிக்க போகிறோம் தெரியல போட்டோன்னு மணக்காது அவ்வளோதான் மீன் 6500 ஏண்ணே 6700 7500 அதுக்குள்ள இவ்வளோ சனம் வந்துட்டு இருந்து 2000 உடன் ஜாமான் நான் இதுலேயும் ஒரு கொஞ்சம் மீனை கொண்டு என்ன இது சுறா அந்த குட்டி சுறா வாங்கிட்டா இந்த மீன் அவ்வளோத்தையும் வாங்கிட்டாவா ஓ 14000 அப்படி 14000 ரைட் அவங்க சந்தையில் ஒன்று இருக்கும் ஓ சந்தையில் இப்படி சந்தையில் ரைட் வியாபாரி இது எடுத்துக்கிறேன் சரி சரி 10,500 ஆக்கள் வாங்கி போட்டு உங்களை விட்டு தந்ததோ பேட்டி எடுக்கல சும்மா காய்ச்சிடும் பேட்டியில் சும்மா கேட்டு ஆக்கள் சரி சரி விடுங்க விடுங்க மூட்டுலாமே பண்ணிக்கிறார் 1500 தனி 1500 சரி சொல்ல என்ன என்ன சொல்ல என்ன வாங்க எது ஓ சரி வாங்க இறால் இல்லையா இறால் வாங்க எங்க யார்கிட்ட கொடுத்த வெட்ட அம்மா அங்க
அந்த மீன் இன்னும் உயிரோடு இருக்குது அந்த சுவாசிக்குது இந்த பிரீத்திங் வாங்கியாச்சு இது 1500 ரூபா மீன் வாங்கினது நல்ல மீன் ஒண்டா வாங்கினேன் அது பொறிக்கிறதுக்கா சரியா ஏன் இறால் வாங்கலையே பார்த்துட்டு வரு இறால் இல்லை நீ பெருசாக ஒரு மீன் மும்பிடையில் இங்கே வருங்க கருவாடு தான் கிடக்கு இங்கே வருங்க ஒரு பெரிய திருக்கு என்ன விலையான இந்த திருக்க மீன் என்ன விலை இந்த திருக்க மீன் என்ன விலை ஓஹோ 1000 ரூபா மேலையா ஒரு கிலோ அப்போ இது எத்தனை கிலோ 30 கிலோ சரியா அதை வாங்கிட்டீனோ சரி எங்கே இறால் கிடக்கு நெத்தலி மீன் இறால் எங்கே கிடக்கு இறால் இல்லை பேர் நெத்தலி கடவுளே மீன் உண்டு மீன் சாந்தா எங்க மனுஷியை கூப்பிட்டுட்டா பேபி இங்கே வாங்க இருக்கா இறால் நெத்தலியும் கிடக்க அதில் அவர் ஒருத்தர்கிட்ட இறால் இருக்கான் இறால் இருக்காம்பா இங்கே வா நெத்தலியும் வேண்டாம் போறீங்க இங்கே இறால் ஒரு கிலோ எடுப்போமே பரவாயில்ல வேணாம் பெரிய இறாலே வேணும் அரைமணத்தியாலத்தில் இவ்வளோ சனமும் கூடிடுது இந்த கருவாடு என்ன கருவாடு என்ன பெருசா ஆக்கள் எல்லாம் கூடையில் குறைவா என்ன சன்னதி கோயில் காட்டியோ நிலவுண்டா மீன் வராத சரி சரி நார்மலாக இதில் விடிய காத்தால் ஒரு இப்படி ஆக்கள் நிறுத்தி வேண்டி கொண்டிருப்பீங்க இன்றைக்கு ஒருத்தர் பெருசாக நெருக்கல பாருங்க இல்லை வணக்கம் தெரியல இல்லை யாரும் கொடுங்க ஷர்ட்டில் யாரை கொண்டாந்து இது நான் லண்டனில் வேலை செய்கிறேன் அதில் ஒரு நாள் வந்து லண்டன் டெஸ்கோவில் ஷர்ட்டை வந்து பயந்தேன் என்ன டெஸ்கோவில் வேலை செய்கிற அழிங்க வந்து மீன் வெட்டினது காசு கொடுக்கணும். ஓகே
மேலே நெருக்கிறதுக்கு நினைக்கிறேன் பாருங்க இவ்வளோ காகம் பறக்குது. நாங்கள் போவோமா இப்போ விட்டுட்டு வா அப்போ விட்டுட்டு வாடா வாப்பு ரோஷமா நாங்கள் மீன் வாங்கியாச்சு போவோம். வேறு என்ன வாங்குற என்ன மீன் வாங்குற பெரிய இறால் இல்லையா அவனுக்கு நாங்கள் மீன் வாங்கியாச்சு. மீன் வாங்கிட்டு நாங்கள் இப்போ திருப்பி வீட்டை போய் பண்ணிக்கிறோம். பெருசாக அன்றைக்கு மீன் நம்பிடல இதுலாம் முதல்ல ஆக்கள் எல்லாம் வந்து பார்க் பண்ணியிருக்கு. மோடு பைக் எல்லாம் இதெல்லாம் பார்க் பண்ணியிருக்கு. இந்த முறை பெருசாக ஒருத்தரையும் காண இல்லை. நாங்கள் போகிற வழியில் வருது என்ன மில்க் விற்கிறேன். பாலும் முட்டையுமா நீங்கள் இருக்கு இல்லை பாலும் முட்டையும் விற்கிறேன். பலாப்பழம் விற்கணும். பாலும் முட்டையும் பலாப்பழம் இதனால் பணம் கட்டி இருக்கு. அம்மா பணம் கட்டி இருக்கிறேன். பணம் கட்டி என்ன சொல்கிறேன் வெஜிடபிள் மரக்கறி கத்திரிக்காய் ஆட்டாமவா இந்த ஓட்டு மிளான் கத்திரிக்காய் எல்லாம் கொய்யாக்கு இந்த கொய்யாப்பழம் வந்து கிலோ 300 இப்போ புடைக்கல வெஜிடபிள் மேக்கர் அதுக்குள்ளே வந்துட்டு பார்த்தீங்களா. இந்த மாம்பழம் அது வித்தியாசமான மாம்பழம். என்ன மாம்பழம் போமே. சரி ஓகே மீன் வாங்கியாச்சு. பெருசாக முடியலை இன்றைக்கு மீன். பெருசாக மீன் முடியலை. அங்கே நான் இன்றைக்கு இறால் வாங்க கொண்டு தான் வந்து நான் இங்கே இறால் ஒன்றை காணையில் வேறுங்க நாங்கள் போவோம் விட்டு. நாங்கள் இப்போ வந்து வெள்ளெடுத்துற மீன் சந்தையில் நாங்கள் மீன் வாங்கிட்டு இப்போ ஒரு கடைக்கு வந்துருக்கிறோம். டெய்ல வாங்குறேன். இப்போ இங்கே நான் இந்த வெள்ளெடுத்துல மீன் வாங்கிட்டு வீட்டை போய் கொண்டு நிற்கிறேன். போகிற வழியில் பார்த்தீங்கன்னா இங்கே எம்ஜிஆர் சிலை இருக்குது. இல்லை இன்னொரு விசேஷம் என்னென்னா இது எம்ஜிஆர் சிலை உழுக போகலாமா உழுகையா இது இது பாருங்கள் 17ஆம் ஆண்டு பிறந்தவர் 87ஆம் ஆண்டு இறந்திருக்கிறார். என்னென்னா வந்து வெள்ளெடுத்துறையில் எம்ஜிஆரை ஒரு பெரிய மதிப்போட மரியாதை செலுத்தியிருக்கீங்கன்னா இதுக்கு பேர் வந்து எம்ஜிஆர் சதுக்கம். பாருங்கள் இதில் வந்து அந்த எம்ஜிஆர் பாட்டுகள் எல்லாமே இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பாடிக்கொண்டு போகிறோம் பாருங்கோ. எம்ஜிஆர் பாட்டுகள் எல்லாம் இருக்குது. இந்த இரட்டையில் சின்னம் இருக்குது. வெள்ளெடுத்துறையில் இரட்டையில் சின்னம். அடுத்தது எண்ணெய் நண்பை வாங்கலாம். எல்லாம் அவற்ற பாட்டுகள் அந்த பாருங்கள் எல்லாம் அவர் வந்து உலகத்துக்கு இந்த அறிவுரை சொல்ல வழிகிட்ட பாட்டுகள் எல்லாம் இதெல்லாம். எம்ஜிஆர் இது வந்து இந்த மெயின் ரோடு இதால் வந்து எங்கள் பலாளிக்கு போகிற ரோட்டில் இருக்குன்னு. சரி பலாளிக்கு போகிற ரோட்டில் அது இந்த அந்த தெரியுது. அதில் ஒரு சின்ன ஒரு ஆலமரம் இதால் திரும்பி போனால் இந்த வீட்டுக்கு பின்னால் தான் எங்களோட தலைவட்ட வீடு. தலைவட்ட வீட்டுக்கு முன்னாலே இருக்குது. இப்போ நான் வந்து இதில் நின்று படம் எடுத்து போட்டு நான் போகிறேன். ஓகே நன்றி ஐயா.
எப்போ இந்த எம்ஜிஆருக்கான விழா செய்கிறது? நினைவு நாளில் செய்கிறதா? ஜனவரி 14 பிறந்த நாள். சரி ஓகே. இங்கே எல்லாருக்கும் தெரியும் இந்த ஒழுங்கேறிக்குத்தானே இப்படியான இந்த ஒரு மரத்தோட இது வச்ச ஒழுங்க, இந்த ஒழுங்கையால் அப்படி திரும்பி வர இதில் இருக்கின்ற அந்த இடம் தான் தலைவற்ற வீடு. அதில் எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன். இதுதான் அந்த தலைவற்ற வீட்டு மதில். இதில் எல்லாம் வழி இருந்தது. இப்போ இந்த மதிலோட நாயகனே என்ன மீனுக்கு வருது? இப்போ இந்த மதில் தான் வந்து ஒன்று தான் இருக்குது. இதெல்லாம் தலைவற்ற வீடு இருந்தது. இப்போ ஒன்றும் இல்லை, எல்லாம் போயிட்டுது. 2 நேரம் நிற்குதால ஒரு கொஞ்சம் கட்டிட இடிபாடுகள் கூட இல்லை. அந்த கிணறு இருக்குது, அந்த மூலையில் கிணறு இருக்குது. அதான் தலைவற்ற வீட்டு கிணறுன்னு நினைக்கிறேன். ஓகே சரி போவோம். ஓகே இவ்வளோ